வணக்கம். ஒரு சிம்பிளான ஸ்வீட்டு கொரியன் ரைஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் கருப்பல் எடுத்துருக்கிறேன். இதில் கல் மண் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெறும் வானலியில் இது போட்டு வறுத்து எடுத்துக்கணும். வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இது லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா பாத்திரத்தோட சூட்லேயே ரெடி ஆகிடும். இது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் லேசாக பல்ஸ் மோடில் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இன்றைக்கி 50 கிராம் எள்ளு எடுத்திருந்தேன். அதில் பாதி அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா தான் ரெகுலராக மிக்ஸி ஓட்டணும். இல்லைன்னா முதலையே நல்ல ஸ்பீடாக ஓட்டிட்டோன்னா எள்ளில் இருக்க எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். அப்புறம் சரியாக மசியாது. ஒரு நிமிஷம் போட்டால் போதும். இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். எள்ளே வாசனையாக இருக்கிறதால இதற்கு நான் ஏலக்காய் எதுவும் சேர்க்கலை. நம்ம கை சூட்டுக்கும் அந்த எள்ளில் இருக்க எண்ணெய்க்கும் வெள்ளத்துக்கும் இது தான் ஈஸியாக உருட்டை வந்துடும். இன்றைக்கி எனக்கு 10 உருண்டை வந்திருக்கு. இதுக்கு மேல் மாவு செய்கிறதுக்காக ஒரு 100 மில்லி தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பும் நெய்யும் சேர்த்துக்கிறேன். எள்ளு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுள் பங்கு மாவு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 100 கிராம் மாவு எடுத்துருக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்தோடனே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி எடுத்துக்கலாம். இது நல்லா தண்ணியில் ஃபுல்லாக கலந்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மாவு கொஞ்சம் ஆறினோன்னே எண்ணெய் இல்லை தண்ணியை தொட்டுக்கிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ரொம்ப ஆறிட்டாலும் அதுக்கப்புறம் சரியாக உருட்ட வராது. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பிசைஞ்சிட்டு உருட்டி எடுத்துக்கணும். மாவையும் உருட்டியாச்சு. ஜிஞ்சர் சூப் செய்கிறதுக்காக 150 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கட் பண்ணி வச்ச இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லெமன் கிராஸும் சேர்த்துக்கிறேன். நார்மலாக இதில் பேண்டல் லீப்ஸ் சேர்ப்பாங்க. எனக்கு பேண்டல் லீப்ஸ் கிடைக்கல, அதனால் நான் லெமன் கிராஸ் சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு உருண்டையை லேசாக தட்டிக்கிட்டு அது உள்ளே எள்ளு பூரணத்தை வச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம ஒரு கொழுக்கட்டையும் நீர் உருண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். உருட்டி வச்ச எள்ளு உருண்டையை உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கிராக் இல்லாமல் நல்ல பூரணம் வெளியில் தெரியாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். மற்ற உருண்டைகளையும் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதுலேருந்து லெமன் கிராஸ் எடுத்துடுறேன். 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸோடு தான் இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னே ஒரு கொதி வந்தோடனே இதை நிறுத்திடலாம். இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சா போதும். ரைஸ் பால்ஸை வேக வைக்கிறதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி கட்டாயமாக நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உருண்டைகள் அதில் சேர்த்துக்கலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் கொஞ்சம் கரைஞ்சி வந்துடும். இது நம்ம செஞ்சுருக்க சைஸை பொறுத்து 3லேருந்து 5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். நான் கொஞ்சம் பெருசாக தான் செஞ்சுருக்கிறேன். 5 நிமிஷம் வரை இதை விடுறேன். உருண்டைகளை நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜிஞ்சர் சூப்பில் இதை போய்ட்டு போட்டுடலாம். நம்ம ஒரு கொழுக்கட்டை போல் இருந்தாலும் இது ஜிஞ்சர் சூப்போடு சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டோடே இருக்கும். எள்ளு நல்லா வறுத்துருக்கிறதால வாசனையும் நல்லாயிருக்கும். கொரியன் ரைஸ் பால் ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.